السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. نحمد ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று புனித ஷாபானுடைய பிறை 15வது நாளிலே இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாளாக இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார். இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிதாபில் ஒரு ஆச்சரியமான, ஒரு முக்கியமான, மிக தேவையான ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்லவா என்று இன்றைய தினம் ஷாபானுடைய 15வது நாள் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். நடுநிரவில் எனக்கு பக்கத்தில் தூங்கியிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிரவில் எழுந்து சென்று விட்டார். எனக்கு விளங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி மிக மிருதுவாக அவர்கள் என்னை விட்டு தெரிந்து ஜுப்பாவை அணிந்து செருப்பை அணிந்து போய்விட்டார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகிறார்களா இல்லையா என்று நானும் பார்த்துக் கொண்டிருந்தேன். அன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கம் இல்லாமல் அங்கும் இங்கும் புரண்டு கொண்டிருந்ததை நான் அவதானித்தேன். நானும் தூங்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு போனதை அறிந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் அனுப்பி பின்னால போனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை விட்டு வெளியாகி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெரியக்கூடாது என்பதற்கு மெதுவாக போனார். அவன தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஓடோடி போனார்கள். ஜன்னத்துல் பக்ரி, ஹஜ் உம்ராவுக்கு போனவர்கள் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்ரி மையவாடிக்கு போனார். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் ரோசம். ஏற்ற வீட்டில இன்றைய தினம் இருக்க வேண்டிய கணவர் இந்த நடுராத்திரில எப்படி இன்னொரு மனைவி வீட்டுக்கு போவார் என்ற கோபத்தோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு பின்னால போனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது பின்னால் ஒருவர் தன்னை துரத்தி விடுவதாக விளங்குறாங்க. ஆனா திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப தயாராகும் போது டக்குன்னு ஒரு மரத்துக்கு பின்னால் ஒளிகிறார், பெரிய கற்பாறைக்கு பின்னால் ஒளிகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்ரி அந்த மையவாடிக்கு போய் தன்னோடு வாழ்ந்து, தன்னோடு ஒன்றாக இருந்து, தன்னுடைய சபைகளிலிருந்து தீனுக்காக உயிரை கொடுத்த சஹாபாக்களுடைய கபர்களை தியாகம் செய்தார். அந்த இடத்துல போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்தும் சதகுனா வலஹும் பில் ஆகர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு வாழ்ந்து மரணித்த சஹாபாக்கள் அடக்கப்பட்ட அந்த மையவாடிக்கு கொண்டு சொன்னார்கள், நீங்கள் எங்களை விட்டு முந்தி வந்து விட்டீர்கள். அன்தும் சதகுனா, எங்களை விட்டு நீங்கள் முந்தி வந்து விட்டீர்கள். உலகத்தில் அல்லாஹ்வின் தீனுக்காக வேண்டி உயிரை கொடுத்தீர்கள், மனைவியை விதவையாக்கினீர்கள், பிள்ளைகளை அனாதையாக்கினீர்கள். எல்லா தியாகத்தையும் செஞ்சு மூத்துக்கு தயாராகி அல்லாஹ்வுடைய தரிசனத்துக்கு போயிருக்கிறீர்கள், உயர்ந்த சொர்க்கத்துக்கு தயாராக இருக்கிறீர்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வனஹ்னு பில் ஆகர், இந்த வாழ்வில் உங்களோடு வந்து சேர இருக்கிறேன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுள் காலத்தில் கடைசியாக சந்தித்த ஷாபானுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த முஹம்மது உங்களோடு நான் வந்து சேர இருக்கிறேன், அல்லாஹ்வின் அந்த தரிசனத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கண்ணீர் வடித்தார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில நான் கூட கூட வயசு ஏற 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 மூத்துடைய சிந்தனை வரும், கபருடைய பயம் வரும், மறுமையுடைய யோசனை வரும். இதுதான் நல்ல மனிதர்களுடைய பணி. வயசு வந்துட்டா, ஒரு வருடத்தை கடத்திட்டா, கேக் போட்டதை ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறதல்ல, நாங்க கபருக்கு நெருக்கமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார். கடைசி ஆண்டு, இந்த உலகத்துக்கு பிரியாவிலை கொடுக்கக்கூடிய அந்த ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அடையாளங்களாக விளங்குகிறது. நடு இரவில் எழுந்து சென்று அந்த மையவாடியில் போய் சலாத் சொல்லிவிட்டு திரும்பி வருகின்ற வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார் என்று அவதானித்துக் கொண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
ஸல்லல்லாஹு ஒவ்வொரு அவதானித்ததும் நபி ஸல்லல்லாஹு அவர்களை விட வேகமாக வீட்டிற்குள்ளாக சென்று கதவை அடைத்துவிட்டு தூங்கிவிட்டார். அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜில்பா போன்ற ஒரு ஆடை அணிந்திருந்தார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தெரிவித்தேன் நடைய பார்த்தா இந்த மனைவி ஆயிஷாவை நடனமாக விளங்கு. ஆனா ஆள கண்டுபிடிக்க நபி ஸல்லல்லாஹு வேகமா போனார். அது ஆயிஷாவை வேகமா போனாங்க. போய் வீட்டுக்குள்ளாக போய் கதவை முடித்து தூங்கி இருந்த மாதிரி தூங்கினார். ஆனா போன வேகத்துல அந்த ஜில்பாவை திரட்டி போன்ற வேகத்துல அந்த கொக்கில வந்து ஜில்பாவை ஆடிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு விலை கொண்டாங்க. வந்தது என்ற மனைவியாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க அது ஆயிஷா ரலியல்லாஹு தலை மட்டும் போய் உட்கார்ந்து தலைய தடாவி யா ஆயிஷா அவித்யா யஹில்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவே என்னுடைய அருமை மனைவியே அல்லாஹ்வின் தூதர் இந்த முஹம்மத் உனக்கு அநியாயம் செய்து விட்டாய் என்று பயந்து விட்டாயா? உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டிய உன் கணவர் இன்னொரு மனைவி வீட்டுக்கு போய்விட்டார் என்று நீ பயப்பட்டாயா? சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஆம் யா ரசூலல்லாஹ் என்னுடைய வீட்டில் தங்க வேண்டிய நாளில் இன்னொரு மனைவி வீட்டுக்கு போனால் சொல்ல வேண்டாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய தினம் எவ்வளவு பெருமதியான தினம் தெரியுமா? இன்றைய நாள் எவ்வளவு பெருமதியான நாள் தெரியுமா? நான் ஜன்னத்துல் பகீக்கு போனேன். என்னோடு வாழ்ந்த சஹாபாக்களுக்கு சலாம் சொன்னேன். நானும் மௌத்துக்கு தயாராகிறேன் ஆயிஷா, நானும் மௌத்துக்கு தயாராகிறேன். இது என்னுடைய கடைசி ஷாபானாக கூட இருக்கலாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளின் பெருமதி எவ்வளவு என்றால் அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ் தபாரக வ தஆலா யன்ஸிலு ஸமா அல்லாஹ் தஆலா அடிவானத்துக்கு ஒரு ரஹ்மத்தை அனுப்பி வைக்கிறான். உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவருடைய பாவத்தை அப்படியே அடித்து மன்னித்து மறைக்கும் ஒரு நாளாக அல்லாஹ் இந்த நாளை வைத்திருக்கிறான். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, மனிதன் அடிப்படை எவ்வளவு பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கான நாள் இன்றைய நாள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் பாவம் செஞ்சு ஒரு லெவல் இல்லை, ஒரு கட்டுப்பாடு இல்லை, தான் அல்லாஹ் மன்னிப்பான். அகல ஷுரூரி அலமிக்கல் கல்பு கோத்திரத்தாருடைய அவர்கள் வளர்க்கக்கூடிய அந்த செம்பரி ஆட்டின் முடியளவுக்கு ஒரு மனிதன் பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பான். நாங்க இலங்கை நாட்டில் பார்க்கிற மாதிரி செம்மறி ஆடல்ல, அது உடம்புல கண்ணும் பல்லும் மட்டும்தான் நிற்கும், அதெல்லாம் அப்படியாப்பட்ட ஒரு செம்மறி ஆட்டின் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மனிதன் பாவம் செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். ரெண்டு பேர் அல்லாஹ் மன்னிப்பான். அல் முஷ்ரிக் வல் முஷாஹித், ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன், இரண்டாவது உள்ளம் இறுக்கமானவன். மற்றவரை பற்றிய கோபம், குரோதம், கயவஞ்சத்தனம், மற்றவரை பற்றிய நல்லெண்ணம் இல்லை, உள்ளத்தில் பிறரை பற்றிய நல்லெண்ணம் இல்லை, அவனை பற்றிய ஊர்வலம் எல்லாம் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது. யாருடைய உள்ளம் வெட்டி போனதோ அவனுக்கு மன்னிப்பில்லை. மற்ற எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தால் அவன் ஜினாசிங்கனாக இருக்கலாம், மதுவரைவனாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். அவர் உன்னமான தினத்திலேதான் நாங்கள் இருக்கிறோம். இன்றைய தினத்துக்கு பேர் லைலத்துல் பராஅ, சுதந்திரத்தின் இரவு. ஒரு மனிதன் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தின் குறியிலிருந்து அவனை விடுவிக்கும் நாள் இந்த இரவாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த தினத்தில் ஒவ்வொரு அடியாரையும் பார்த்து அவன் ஆசைப்படுகிறான். அடியாரே, நீ தௌபா செய், கண்ணீர் சிந்து, அழுது கண்ணீர் வடி, வலையோட புலம்பி எவ்வளவு பெரிய பாவம். அல்லாஹ் அடியார்கள் பாவம் மன்னிப்பு தேடுவதை விரும்பக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. எனவே இந்த தினத்தை நாங்கள் மிக அமலோட இபாதத்தோடு பெருமதியாக கழிக்க வேண்டிய மௌத்துடைய சிந்தனையோடு எங்களோட வாழ்க்கையில கடைசி ஷாபானாக கூட இருக்கிறது. நாங்கள் எங்களோட ஆய்வுகளை சந்திக்கக்கூடிய கடைசி காலமாக கூட இருக்கலாம். அந்த மௌத்துடைய யோசனையோட நாங்கள் தௌபா இஸ்திக்பார் செஞ்சு இந்த இரவை அமல்களால் ஹயாத்தாக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, நாளைய தினம் நோன்பு நோப்பது பொதுவாக நம்முடைய இலங்கை நாட்டை பொறுத்தவரை ஒரு வளமையில் இருக்கு. ஆனால் இது ஒரு சரீட்சைக்குரிய ஒரு விடயமாக எடுத்துக்கொண்டார். ஆனால் சரீட்சைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரச்சனையான ஒன்றுதான் பிரச்சனையாக இருக்கும். பிரச்சனை இல்லாத பிரச்சனையா போகுதுன்னா ஒரு முட்டா.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான ஒரு வழிமுறைதான் ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 இந்த 3 தினங்களில் நோன்பு வைப்பார். எனவே இந்த ஷாபானுடைய 15 ஒரு நோன்பு நோக்க வேண்டிய ஒரு நாள், சுன்னத்தான நோன்பு நோக்க வேண்டிய நாள். ஆனால் மக்கள் அதனை பராத்துடைய நோன்பு என்று சொல்றாங்க. ஆனால் அதனுடைய பேர் பராத்துடைய நோன்பல், ஐயாமின் பீடுடைய நோன்பு. ஆனால் ஒருவர் அதனை பராத்துடைய நோன்பு என்று சொல்வது கிடையவே கிடையாது. அது ஒரு மொழி ரீதியாக நம்முடைய புழக்கத்தில் ஒரு பேர். அது நாங்கள் குழம்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணமா நம்ம பெருநாள் காலத்துல நமக்கு யாராவது சல்லி தந்தால் பெருநாள் காசுன்னு சொல்லுவோம். எங்கேயாவது அரசாங்கத்தால பெருநாளைக்கு தனியா டிசைன்ல தனி அச்சு அடிக்கிறாங்க இல்ல. ஆனா நாங்க என்ன சொல்றோம்? பெருநாள் காசு. இதே மாதிரி தான் பராத்துடைய இரவில் மக்கள் சாட்சி நோன்பு நோக்குவதனால் அந்த நோன்புக்கு மக்கள் வைத்த பேர் பராத்துடைய. இது ஒரு மொழி ரீதியான தவறை தவிர மார்க்கத்திற்குள்ளால் ஏற்பட்ட பிழை கிடையாது. வேளாண் அல்லாவின் அடியார்களே, சரியான முறையில் நாங்கள் நேற்று, இன்று, நாளை இதுதான் நோன்பு ஏற்றம். மாநாயிற்கு கொள்ளும் நாயிற்கு கொள்ளும் பூர்த்தியாக எனக்கு செய்ய முடியல, இவ்வளவுதான் எழுத வேண்டாம், அதையும் சேர்ந்து அல்லாஹ் விரும்பும். எனவே நாளை ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் நீர் வைப்போம், நோன்பு நோற்று இந்த நாளை சிறப்பாக கழிக்கிறோம். அதுக்கு பின்னால் நோன்பு நோக்க சந்தர்ப்பம் இல்லை, ரமலானுடைய குறை கண்டால் தான் நோன்பு நோக்க. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, நோன்புடைய விஷயத்தில் நான் கவனம் செலுத்துவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை கேட்டாங்க, யார் சொல்லலாம் இந்த ஷஅபானுடைய மாதம் முழுக்க நோன்பை நீங்க 15 நாட்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூர்ஃபவு அமால் பனி ஆதம், ஒரு மனிதனுடைய அமல்கள் இந்த நாட்களில் அல்லாஹ்வுக்கு காட்டப்படுகிறது. அந்த தினத்தில் என்னுடைய அமல்கள் ஒரு நோன்பாளியாக பச்சாத்திரப்பட்டு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இபாதத்தோடு இருக்க அல்லாஹ்வுடைய அமலை எடுக்க வேண்டிய ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். எனவே நோன்பு நோற்பது ஒரு சுன்னத்தான விடயமாக இருக்கிறது. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முக்கியமான ஒரு அமல் தான் இந்த காலத்தில் அதிகம் சதக்கா செய்வார். சதக்காவுடைய பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மூதாதையர்கள் அதனை ஹயாத்தாக்குவதற்காக, அந்த நன்மையை அடைவதற்காக ரொட்டி சொட்டு கொடுப்பார். இது நம்முடைய மூதாதையர்கள் இருந்து வந்த பழக்கம். அதற்கும் அவர்கள் சொல்லக்கூடிய பேர் வராக்கூடிய. இதுவும் ஒரு பிரச்சனையான விடயம். விரும்பினவங்க ரொட்டி சொட்டு கொடுக்கலாம், கொடுக்கிறவங்களை சாப்பிடலாம், கட்டி கொடுக்கிறாமலோ வாங்கலாம் இருக்கலாம். ஆனால் சமூகத்தை பொறுப்பதற்கு யாரும் அதிகாரம் கிடையாது. ஊர் உலகத்தை தான் தான் அறிவாளிகள் ஊரை பொறுப்பது யாரும் இல்லை. கிதாபுல தெளிவாக எழுதுகிறார், படிக்கிறது அந்த பிரச்சனை. வேளாண் அல்லாவின் வேலையாளர்களே, அந்த தினத்தில் சதகாசுகளாக இருக்கும் நம்முடைய மூதாதையர்கள். நான் சில மூத்தவர்களோடு பேசும்போது சொல்லியிருக்கிறார்கள், 1970, 1960 இது போன்ற காலங்களில் மக்கள் இந்த பிரதானமான ரொட்டியும் தேங்காய், கல்யாண வீட்டில் ரொட்டி, வீட்டுக்கு விருந்தாளி வந்த ரொட்டி, சுன்னத்து கல்யாண வீட்டில் ரொட்டி, திருமணம் பேசி வந்த ரொட்டி, அந்த காலத்தில் ஒரு பிரதானமான ஒரு இது. அதனை மக்கள் கொடுத்து வருகிறார்கள். நாங்கள் இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு விருந்தாளியோட சம்சா வாரத்துக்கு வாங்கிட்டோமோ, இதே மாதிரி முக்கியமான ஒரு விருந்தாளி கண்ணியப்படுத்துவதற்கு பொருத்தமான உணவாக இருந்திருக்கிறது. எனவே நாங்களும் அதனை செய்யலாம். அது அதோட மேலதிகமாக ஒரு பிரெட் ரைஸையோ ஒரு பிரியாணியோ எதுவும் செய்யலாம். ஏதோ இங்கே நான் முடியுமான சதக்காக இருக்க வேண்டும். வேளாண் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பழக்கங்கள் விகிதத்திலிருந்து தட்டி 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 இந்த உம்மத்து எங்கே போய், உம்மத்தினுடைய பள்ளியோடு தூரம், இபாதத்துக்கு தூரம், சமூகம் எங்கே போயிருக்கிறது? முன்னோர்கள் காட்டிய பழக்கம் நல்ல பழக்கங்கள், இவைகளை குறையாக பேசி பேசி இன்னைக்கு சமூகத்தில் எவ்வளவு முன்னேற்றம் எதுவுமே வேளாண் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே நாங்கள் சதக்கா செய்வதற்கு கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரம் செல்வந்தர்கள் அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்திருக்கிறார். இது நம்முடைய செல்வம் அல்ல, அல்லாஹ் நம்மளை கையால ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய செல்வத்தை தந்திருக்கிறார். எனவே அதற்குரிய ஸகாத்களை நாங்கள் கணக்கு பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் 11 பவுனை விட அதிகமான அளவு பெருமதியாக நம்மிடத்தில் ஒரு வியாபாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கடையோ வாகனமோ அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் 11 பவுன் தங்கத்தை விட அதிகமான பெருமதியான சொத்து நம்மிடத்தில் வியாபாரத்துக்காக
அதுக்காண்டி பாவிக்கவில்லை, நாங்கள் ஜகாத் கொடுப்போம். நான் சுருக்கமாக சொல்றேன், ஜகாத்துடைய பணம் தனியான பாடம். எனவே இப்படியா போட்டு நாங்கள் யோசிக்கும், நாங்கள் ஜகாத் கொடுப்போம். எனவே உலமாக்களை சந்திச்சு அவருடைய அளவுகளை எடுத்து நாங்கள் முறையாக கொடுப்போம். ஜகாத் கொடுக்காம ஜகாத் பணத்துல ஒரு சதத்தை நம்முடைய செல்வத்தில் வச்சிருந்தாலும் நாங்கள் ஹலாத்தை சொல்லி துன்யாவுடைய அல்லாஹ்வுக்கான ஜகாத்துடைய பணம் ஏழைகளுக்கு போகாம இவற்றை செல்வத்துல இருந்து அதை வச்சும் செல்வத்தை பெருக்க நினைச்சாங்கன்னா இவன் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு இன்னொரு சோதனை கொடுப்பான். முதலாவது சோதனை அல்லாஹ் அந்த செல்வத்தை அழிப்பான். இரண்டாவது அதோட பயங்கரம், அல்லாஹ் ஒரு நோயை கொடுப்பான், தீராத நோயாக இருக்கு, கண்டுபிடிக்கலாம். ஹார்ட் பிளாக், கிட்னி பிரச்சனை, அங்க கட்டு, இங்க நரம்பு பிளாக், இப்படி மக்கள் காரணம் சொல்லி சொல்லி அந்த நோயோட சொத்தை அல்லாஹ் அழித்து கொள்வோம். எனவே அல்லாஹ்வுடைய ஜகாத்துடைய பணம் நமக்குரியதல்ல, ஏழைகளுக்கு போக வேண்டும். எனவே இப்ப இருந்து நாங்கள் ஜகாத்தை கணக்கு பார்க்கிறோம்னா ஏழைகள் சந்தோஷமாக நோன்பு வைப்பாங்க. பொதுவாக ஒரு மனுஷன் அன்றாட சாப்பாட்டுக்கு ஏற்பாடு இருந்தால் மனுஷன் பயப்பட மாட்டான், அவனுக்கு ஒரு தைரியம் இல்லை. இப்ப நமக்கு தெரியும், ஜகாத்துடைய பணத்தை நேரத்தோட கொடுத்தா ஏழைகள் எளியவர்கள் அந்த ஜகாத்துடைய பணத்தை வச்சு நோன்புக்குரிய தயாரிப்போடு செய்வாங்க. செல்வந்தர்கள் மாத்திரம் இல்லை, எங்களால் முடியுமான சிறிய உதவியாக இருந்தாலும் நாங்கள் செய்வோம். அதெல்லாம் விரும்புகிறோம். பொதுவாக நோம்புல ஆண்கள் ஈச்சம் கொடுத்து ஒரு ரிங்ஸ் கலக்கிறது இப்படி மனுஷன் தேவைகள். நாங்கள் ஒரு மாசத்துக்கு தேவையான ஒரு ஈச்சம் படுத்த கொண்டு கொடுத்தா ஒரு 7 சும குறையும். ஈச்சம் பண்ணி பயனில்லை. அரிசை கொண்டு போய் கொடுத்தா மனசுல ஒரு தைரியம், அரிசியுடைய பிரச்சனை இருக்காது, தைரியம் வரும். அவனுடைய நோம்பு நிம்மதியாக மேலான அல்லாஹ்வின் வழியாக ஜகாத்தை சரியான கணக்கு பார்த்து கொடுக்காததால மக்கள் ஜினாவுக்கு போறாங்க. நீங்க கிட்ட வந்ததுல செய்திகள் கேள்விப்பட்டீங்க, இதெல்லாம் தூரத்தில் இருந்து வார செய்திகள் மாதிரி விளங்குது. ஆனா நம்மளோட ஊருக்குள்ளான உள்ள செய்திகள் விளங்குது. நம்ம ஊருக்குள்ளான இந்த மாதிரி பிரச்சனை. ஜகாத்துடைய பணம் முறையான ஏழைகளுக்கு போகல, பெண்கள் அதிகாக கையெழுக்கிறாங்க. காலப்போக்கில் அந்த பெண்கள் தவறான வழியில சிலர்கள் எடுத்துட்டு போறாங்க. இதற்கு நாம் எல்லாரும் சேர்ந்துதான் பதித்தோம். அவரை மட்டும் குறைச்சலை பேஸ்புக்கில் நாங்கள் அப்பையில அதுக்கு சேர்த்து நாங்களும் பதித்தோம். எனவே ஜகாத்துடைய பணத்தை முறையாக நாங்கள் உரியவர்களுக்கு கொடுப்போம். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, சிலர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட வறுமையை சொல்றது கஷ்டம், அவங்களுக்கு கௌரவமான வாழ்வு படையணும். அவங்க யார்கிட்டையும் சொல்றது, யார்கிட்டையும் வண்டி பார்த்து காலடி கேட்கறது, கௌரவமாக இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அந்த காலடி எப்படி துவாவை எடுப்போம், அவனோட துவாவை பெற்றுக்கிறோம். அதெல்லாம் பெரிய கைகள் வச்சுக்கிறாங்க. கடந்த காலங்களில் நடந்த சில நிகழ்வுகளை ஒரு 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 பிரயோஜனத்துக்காக வெளிப்படுத்துது. நம்முடைய முஸ்லீமும் நிறைஞ்சு வாழணும், அட்டம் பக்கத்தில் உள்ள நாங்கள் பக்கத்தில் உள்ளவங்க என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கரிசல் எடுக்கணும். சில காலங்களுக்கு முன்னால ஒரு பெண்மணி சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, நோம்பு குடிக்க வசதி இல்லை, நோம்பு துறக்க வசதி இல்லை, பெருநாளை கொடுக்க வசதி இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டான். அந்த தாய் அந்த பிள்ளை அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை, 2 சின்ன ஆம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளையை வீட்டை வச்சுட்டு ஒரு ஆம்பளை பிள்ளையோட கையில வாலியை கொடுத்து, மகன் இந்த பள்ளி போய் கண்டெடுத்து, இன்னொரு வாலியை மக்க மாட்டை கொடுத்து, மகன் இந்த பள்ளி போய் கண்டெடுத்து, 2 பள்ளியிலிருந்து 2 வாலி கண்டு. இதை நம்மளோட ஊர்ல உள்ள சில நுணுக்கமான வாலிகளை அவதானித்து பார்த்து அங்க போய் கேட்டா சாப்பிட்டதுக்கு வழி இல்லை. எடுத்த ஒரு கஞ்சிவாளியை வச்சு நோம்ப துறக்கிறாங்க, எடுத்த மற்ற கஞ்சிவாளியை வச்சு நோம்ப குடிக்கிறாங்க. சின்ன புள்ள மூணு, அவங்களுக்கு ஒரு சம்சா கடிக்க ஆசை இல்லையா? அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட ஆசை இல்லையா? அவங்களுக்கு ஒரு 4 பலவரைக்கோடு சாப்பிட ஆசை இல்லையா? அவங்களுக்கு வாய்ப்பயிர் இல்லையா? சுத்தி உள்ளவங்க எல்லாம் முக்கியமான நபர்கள் 5 சதம் கொடுக்க, அங்கே பின்னால் அவங்க விடயங்கள் ஏற்பாடு செய்யப்படுது. இது நான் ஒன்றை சொல்லி இந்த மாதிரி 1000 விஷயங்களில் நாங்கள் பார்க்கணும். நம்முடைய உண்மை, நம்முடைய ஊர், நமது குடும்பம் சுத்தி வர நாங்க தான் இருக்கோம். நாங்க பார்க்கல கேட்கல, குறைஞ்சது நம்மளால ஏலா செலவு செய்யலா, அவர்கள் சம்பந்தமாக உரிய இடங்களை அறிவிக்கலாம். தேவையில்லாம இருக்கிறாங்க. மேலான அல்லாஹ்விலிருந்து இது போன்ற விஷயத்துல கவனம் செலுத்துவதோட ரமலானுடைய மாதம் நம்மளோட பள்ளி இது கலகலப்பாக சந்தோஷமாக குதூகலமாக இருக்கும்.
எங்களோட வீட்டில் உள்ள எல்லாரையும் தொழுகையாளி ஆக்கி பள்ளிக்குள்ளால கொண்டு சேர்த்து ஆண்கள் பெண்கள் சிறியோர்கள் முதியோர்கள் எல்லாரும் இருக்கும். பள்ளியில் எந்த குரான் மிச்சம் இருக்கக்கூடாது, எல்லாரும் குரானோட திலாவத்தோட அப்படி ஒரு சூழலை உருவாக்கும். இப்ப இருந்து நாங்கள் திட்டமிடுறோம். வெறுமனே பள்ளிக்கு பெயிண்ட் அடிக்கிற, பள்ளியை காம்பவுண்ட் பார்க்கறது மட்டுமல்ல, எல்லாரும் பள்ளிக்குள்ளதாக மாறும். யாரும் பள்ளிக்கு வாழ்றதை பார்த்து கஞ்சி தோப்பி அதுக்கு நாங்கள் பரியாசம் செஞ்சிடக்கூடாது. வேளாண் அம்மாங்கிறது பள்ளியோட இந்த குடும்பத்தை, நானாவை, தம்பியை, உமாவை, அம்மாவை, குடும்பத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். பள்ளியை அமல்களான அலங்கரிக்கும். நமக்கு இந்த முறை ஒரு தலாவை தப்பக்கூடாது, ஒரு தியாகுலை தப்பக்கூடாது, ஒரு தாய்க்கு தப்பக்கூடாது, ஒரு வித்தர் தப்பக்கூடாது. குரான முழுமையான நாவிதை பின்னாடி கேட்கும். அல்லாஹ் நம்ம எவ்வளோ குழந்தைக்குள்ளோம் வேளாண் அல்லாஹ். எனவே இதிலும் கவனம் செலுத்துவதோட ரமலான்ல நம்முடைய ஊரில் உள்ள ஒரு மகனை கஞ்சி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்வோம். எனவே அல்லாஹ் தாலா நோன்பு திறப்புவதற்கு துறப்பிக்க பெற்றோர்கள் நிறைய செலவுகள் செய்வார். யார் ஒருத்தர் நோன்பு திறப்பு ஏற்பாடு செய்திருக்காரோ அவர் பிடிச்ச நோன்பின் அதே மாதிரி அதை எடுத்துக்கணும். எனவே எங்களால் முடியுமான அமைப்பில் நாங்கள் இந்த கஞ்சியுடைய ஏற்பாடுகள் செய்வதோட ரமலானுக்கு இப்பிருந்தே நாங்கள் திட்டமிட்டு என்னோட முறையான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொள்ள வேண்டும். சதகாக்கள் தானங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று நம்முடைய பள்ளி வாசல்களில் அல்லாஹ் இமாம்கள் மோதல்கள் தந்திருக்கிறார்கள். அவர்களின் நோன்பில் முயற்சியாக நம்ம குடும்பத்தோட சம்சாவோட ரோடோட இருந்து தின்போம். ஆனால் அவர்கள் கஞ்சி கோப்பையோட வாங்கி சொல்றது தயாராக முடியும். எனவே அவங்க உள்ளங்கள் பின்பற்றக்கூடாது. அவனோட உள்ளங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு எங்களால் முடியுமான பங்களிப்பு செய்வதோட பள்ளிவாசல் நிர்வாகங்களை முறையான அணுகி எங்களை அதனுடைய தேவைகளை நாங்கள் வெற்றி அதற்கு ஏற்பாடுகள் செய்கிறோம். எல்லாம் இந்த சிறப்பான ரமலானை அழகாக கழித்து அவருடைய அன்பை அன்னையை அடைவதற்கு என் மனைவருக்கு நல்ல புரிவானாக.